சரி, நாம போலாம். சரி வா. சூர்யா, ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். போலாமா? வா. எங்க ரெண்டு பேரும் ஒண்ணா கிளம்பிட்டீங்க? அது வந்து இங்கதான். சொல்லுங்க, எங்க கிளம்பிட்டீங்க? காயத்ரியை போய் பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புறோம். ஓ, காயத்ரியவா? இன்னைக்கு காலையில நான் புட்டு பண்ணிருக்கேன். காயத்ரிக்கு புட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுல கொஞ்சம் தர, அவளை கொண்டு கொடுத்துறியா? இன்னொரு நாள் பண்ணி கொடுத்துக்கோங்களேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல வனிதா. டைம் இல்ல அண்ணி. என்ன 2 நிமிஷம் ஆகுமா? வெயிட் பண்ணுங்க, எடுத்து தரேன். இவ வேற நேரம் கட்ட நேரத்துல இந்த மாதிரி வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அண்ணி, டைம் ஆகுது, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. வரேன். அண்ணி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. வரேன்ல. ஏன் தான் நீங்க 2 பேரும் இப்படி பறக்குறீங்களோ தெரியல. இந்தாங்க பாத்து. வரோம் அண்ணி. சரி, பாத்து. ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க? சார், என்னாச்சு? அந்த வண்டி இதுக்கு மேல ஃபாலோ பண்ண முடியலையா? போய் பார்த்தோம் சார். இது ஸ்ட்ரைட் ரோட் தானே. வர்ற வழியில் லெஃப்ட் ரைட் எங்க கட்டாகவே இல்லை ஆகல சார். அப்ப வண்டி எங்க போவோம்? மாயமா மறைஞ்சு போச்சா? தெரியல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முத்தியா. நீங்க தான் ரேணுகா அம்மாவை காப்பாத்தி கொடுக்கணும். இருங்க தண்டபாணி. முத்தையா, இந்த நம்பர் தான். இந்த நம்பர் கார்ல தான் கடத்திட்டு போனாங்க. நம்பர் பிளேட் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சு தெளிவா நம்பர் பிளேட்டை மாத்திட்டு தப்பிச்சு போயிருக்கானுங்க. முத்தையா, இப்போ என்ன பண்றது? ரேணுகா நம்பர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். 9. இருங்க. நான் இன்ஸ்பெக்டர் முத்தையா பேசுறேன். நான் சொல்ற செல் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. அது கரெக்டா எந்த டவர்ல இருக்கு நோட் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். நம்பர் சொல்ற தண்டமணி. ஓகேவா? உடனே கூப்பிடுங்க. தேங்க்ஸ். முத்தையா, ஒன்றும் ஆகாதில்ல? ஒன்றாகாது, வாங்க போலாம். வண்டி எடுங்க. அண்ணி. சொல்லுங்க அண்ணி. காயத்ரி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அங்க ரொம்ப போர் அடிக்குதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எப்ப அந்த வீட்டுக்கு வருவேன்னு தோணுது. புரியுது. உனக்கு சூர்யாவை பார்க்காம இருக்க முடியல, கரெக்டா? இங்க அவனுக்கும் அப்படிதாம்மா. உன்னை பார்க்காம இருக்கவே முடியலையா. உன்னை பார்க்கறதுக்காக தான் சார் அங்க கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, கூட சுப்புவும் வரா. அவங்க கூட உனக்கு பிடிச்ச புட்டும் வருது. புட்டா? ஆமாமா, உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி சுப்பு கிட்ட நான் தான் புட்டு கொடுத்து அனுப்பி வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லணும், சரியா? உண்மையிலேயே அது நல்லாதான் இருக்கும். நல்ல மனசோட செய்யற எதுவுமே நல்லாதான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணு.
உன் நம்பிக்கை உடையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சரிங்க அண்ணி. சரி, உடம்ப பாத்துக்கோ, நான் வச்சுடுறேன். சரியா? சுப்பு சூர்யா என்கிட்ட சொல்லாம சஸ்பென்ஸா வந்துட்டு இருக்காங்களா? வாங்க வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க சூர்யா. போறேன் சுப்பு. யாரு சபாபதியா? ஐயோ இல்ல, காயத்ரி. சரி, ஏதாவது பேசி சமாளி. அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஆ, சொல்லு காயத்ரி. சுப்பு, நீயும் சூர்யாவும் எங்க இருக்கீங்க? அது வீட்ல தான் இருக்கோம். பொய் சொல்லாத. நான் பொய் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். வீட்ல தான் இருக்கேன். என்கிட்ட எதையும் மறைக்காத, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீயும் சூர்யாவும் இப்ப கார்ல போயிட்டு இருக்கீங்க, கரெக்டா? அது அது வந்து ஆமா ஆமா காயத்ரி. எங்க போயிட்டு இருக்கீங்க? அது ஹேய் சுப்பு, இதுக்கு எதுக்கு திக்கி திணற? வனிதா அண்ணி செஞ்சு கொடுத்த புட்டு எடுத்துட்டு வரீங்க, அதானே? ஆமா ஆமா காயத்ரி. ஓகே, நீயும் சூர்யாவும் சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா? அந்த சஸ்பென்ஸா வனிதா அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா, நீங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். ஓகே, பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. சரி, ஓகே. சூர்யா, கொஞ்சம் காரை ஓரமா நிறுத்துங்க. என்ன விஷயம்? அண்ணி கொடுத்த போட்ட காயத்ரிட்ட கொடுத்துட்டு அப்புறமா சபாபதியை பார்க்க போலாம். என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்க? ரேணுகா சபாபதி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. இந்த புட்டெல்லாம் இப்ப முக்கியமே கிடையாது. ஐயோ ஆமா சூர்யா, வேற வழியே இல்ல. அண்ணி வேற காயத்ரி கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம புட்டு எடுத்துட்டு வரதா சொல்லிட்டாங்க. அவன் நமக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கா. நம்ம மட்டும் இப்ப போலனா காயத்ரி என்ன இதுன்னு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பா. ப்ளீஸ், கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் அவளுக்கு தேவையா? இந்த பொட்டை மட்டும் காயத்ரிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சபாபதியை பார்க்க போலாம். இப்ப கிளம்புங்க சூர்யா. சுப்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. ப்ளீஸ் யோசிக்காதீங்க, டைம் இல்ல, போங்க. சூர்யா, அங்க போய் நம்ம நார்மலாவே இருக்கலாம். நம்ம ஃபேஸ்ல ஏதாவது சின்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சா கூட அவ கண்டுபிடிச்சிருவா. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. என்ன விடுங்க. 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 விட்டுருங்க ப்ளீஸ். விட்டுருங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வாய் மூடுறல. வா. விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. நட. விடுங்க. வாண்டற வா. வரியா இல்லையா? ஐயோ விடுங்க. வல்டவுல. வாயை மூடு. என்ன விட்டுருங்க. வாய் மூடு. நட. ஏய், வா. நட முடியாம வா. விடுங்க. வாடி. ஏய், இழுடா ஒரு. போல. விட்டுருங்க ப்ளீஸ். போ. ஏய்.
என்னம்மா ரேணுகா, உன் ஃப்ரெண்டு உன்னை காப்பாத்த வருவாளா இல்ல நீ செத்தா சாகட்டும்னு வீட்டுல அவ பால் பாயாசம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா? வேண்டாம், என்னையும் சுப்புவையும் விட்டுருங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அட என்னம்மா நீ இப்ப எதுக்கு அழுவுற? சுப்பு வந்தா உன்னை விட்டுற போறோம். சுப்பு வரலன்னா நீ உயிரோட போற, அவ்வளவுதானே? ஐயா, எதுக்கு உங்களுக்கு இந்த கொலை வேறு? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஐயா, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். திரும்பவும் சொல்லி போர் அடிக்க விரும்பல. மலையழகு ஆதாரமா உள்ள வர இந்த ஊரு உலகமே செழிச்சு வாழ இல்ல குற. பச்சை செடி கொடிக பழகி பேசி அள்ளி தர நாங்க கைய ஏந்தி தான் பொழைக்க மாட்டோம் போகும் வர. காயத்ரி, காயத்ரி, மெதுவா. எப்படி இருக்கு காயத்ரி? பாப்பா எப்படி இருக்கு? எல்லாம் ஹெல்த்தியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சூர்யா? நல்லா இருக்கு. வாங்க மாப்பிள்ள. வாங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. ஏதோ காயத்ரி, இந்தா வனிதா நீ உனக்காக புட்டு பண்ணி கொடுத்தாங்க, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஐயோ சரி, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு இங்கதான் லஞ்ச். வாங்க. இல்ல காயத்ரி, நான் இன்னொரு நாள் வரனே. ஏன் இன்னைக்கு என்னாச்சு? இல்ல அது 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 வந்து இல்ல காயத்ரி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் உடனே போகணும். ஏன் மாப்பிள்ள, வரும்போதே அந்த அர்ஜென்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரக்கூடாதா? கொஞ்ச நேரம் காயத்ரி கூட இருந்த மாதிரி இருக்கும்ல. அது 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 இல்லத்த, வரும்போது தான் ஃபோன் வந்தது, அதனால தான். சரி, நீங்க கிளம்புங்க. சுப்பு என் கூட இருக்கட்டும். காயத்ரி. டேய் சேகர், சுப்புவுக்கு ஃபோன் பண்ணி அவ இப்ப எங்க வந்துகிட்டு இருக்கான்னு கேளு. சரிப்பா, போனை கொடு. யாருடி? அது ஏதோ அன்னோன் நம்பர். என்னாச்சு சேகர்? எடுக்க மாட்டேங்கிறாப்பா. மறுபடியும் ட்ரை பண்ணு. ப்ளீஸ் காயத்ரி, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். குடு, நான் பேசுறேன். ஏய், நம்ம ரேணுகா தான். ஏய், ஒரு நிமிஷம். ரேணுகா, சொல்லு ரேணுகா. ஹலோ, ஏய் சுப்பு, எங்க இருக்க? ரேணுகா உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா? ஓ, அண்ணனா நீ வீட்டுக்கு வந்துட்டாங்களா? என்ன? நீ வரியா? சரி சரி, நான் இதோ இப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன். ஏய், என்ன உளறற? ஏய் இல்ல, இதோ நான் காயத்ரி வீட்டுக்கு வந்திருக்கேன். இரு, காயத்ரி கிட்ட பேசு. என்னன்னு அப்புறமா பேசுறியா? சரி சரி, அப்புறமா பேசுறாளாம். சரி, நான் காயத்ரி கிட்ட சொல்லிக்கிறேன். ஏய் சுப்பு,
உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? சரி, நான் லேட்லாம் பண்ண மாட்டேன், நான் உடனே வந்துடுறேன். சரி வச்சிடறேன். அண்ணாக்கிட்டயும் சொல்லிடு. ஏய், என்ன சுப்பு, நீங்க வர நேரம் பார்த்துதான் உங்க அண்ணனும் அண்ணியும் அங்க வரணுமா? நீங்க வரேன்னு அண்ணி எனக்கு சொன்னதும் நான் எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன பண்றது காயத்ரி, இத நானே எதிர்பார்க்கவே இல்ல. சரி, நான் இன்னொரு நாள் வரேன், புரிஞ்சுதா? சரியா, வாங்க போலாம். சுப்பு, நீ வீட்டுக்கு தானே போற? மாப்பிள்ள ஆபீஸ்க்கு போறதா சொன்னாரு. ரெண்டும் வேற வேற ரூட்டு. நீ அவர் கூட போனா அவருக்கு லேட் ஆயிடும்ல. இல்ல, அது அது வந்து நான் வீட்டுக்கு போய் லேப்டாப் பேக் எடுத்துட்டு தான் நான் போகணும். சரி, நான் கிளம்புறேன். சரி சரி, வரேன் காயத்ரி, வரேம்மா. வரேன் காயத்ரி. உடம்பு பாத்துக்கோ, பாப்பா பத்திரம்னு. சூர்யா வாங்க. என்னடா சொல்றா சுப்பு? அவ சரிப்பட்டு வரமாட்டாப்பா. அவ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. என்ன ரேணுகா, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணமாயிடுவா போல இருக்கே. சீக்கிரம் போங்க. என்னடா ஆச்சு? அப்பா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு எந்த அளவுக்கு யூஸோ அதே அளவுக்கு போலீஸுக்கும் யூஸ் ஆகும். இப்பெல்லாம் தப்பு பண்ற நிறைய பேர் மாற்றுறதே இந்த செல்போனால தான். ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணுப்பா. ஒருவேளை சுப்பு போலீஸ்ட போயிருந்தானா, போலீஸோட ஃபர்ஸ்ட் மூவே இவளோட செல்போன் எந்த ஏரியா, எந்த டவர் லிங்க்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். இதை வச்சு அவங்க ஈஸியா நம்மளை நெருங்கிடுவாங்க. சரி, சுப்புவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றதுனா என்ன பண்றது? ஐயா, நம்ம கார்ல ஏகப்பட்ட சிம் இருக்கு. ஏதாவது ஒன்னு எடுத்து போட்டு நம்ம போன்லயே பேசிக்கலாம். இதை பார் சாமி, அதை பார்த்துட்டு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். அப்பா, போலீஸால இனிமே நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹலோ, சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே. அந்த மொபைல் நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. என்னாச்சு முத்தையா? கண்ட்ரோல் ரூம்ல தான் பேசினாங்க. என்ன? ரேணுகாவோட மொபைல் வண்டலூர்கிட்ட சுவிச் ஆஃப் ஆயிருக்கான். ஐயோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இறங்கி ஸ்டேஷன்ட்ட வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். வண்டியை வர நிப்பாடுங்க. நானும் உங்க கூட. நானும் உங்க கூடவே வரேன் முத்தையா. இல்லை தண்டபாணி, நான் எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அங்கே வர தேவையில்ல, நீங்கள் போய் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்க, நான் ரேணுகாவோட வரேன். ரேணுகா அம்மாவை ஒன்றாக நான் பார்த்துக்கிறேன் தண்டபாணி, நீங்கள் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்க, வண்டி எடுங்க சீக்கிரம்.
என்னம்மா புட்டு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு பாரு. வேண்டாம்டா, நீ ஆசைப்பட்டு கேட்டேன்னு வனிதா வீட்ல செஞ்சு கொடுத்து விட்டுருக்கா. நீ ஒரு சாப்பிடு. வாய் சாப்பிட்டு பாரு. ஆ. நல்லா இருக்கு. நீ சாப்பிடு. வனிதா இப்பெல்லாம் நல்லா சமைக்கிறா போல இருக்கு. மெதுவாம்மா. இந்தா தண்ணி இந்தா. அப்புறம் சாப்பிடுறேம்மா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா. அப்புறமா சாப்பிடுறேன். சரி, தண்ணி இங்கேயே வச்சுக்கோ. தோ வந்துட்டேன். ஹலோ, சொல்லு காயத்ரி. அண்ணி, புட்டு சூப்பரா இருந்தது. ஏய், என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு போய் தானே சொல்ற. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. உண்மையிலே தான் சொல்றேன். அம்மா கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓ, அப்படியா? தேங்க்யூ. சரி, சுப்புவும் சூர்யாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இன்னும் வரலையே. இன்னும் வரலையா? அவங்க 2 பேரும் கிளம்பி ரொம்ப நேரத்துக்கு மேல ஆகுதே. அப்படியா? அப்ப ஏன் இன்னும் வரல அவங்க? சுப்போட அண்ணனும் அண்ணியும் அங்க வந்தாங்களா? வரலையே. ரேணுகா? வரலையே. ஹேய், என்னாச்சு உனக்கு? ஒவ்வொருத்தரோட பேரையும் வரிசையா லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் இங்க வரதா சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்களா என்ன? இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். சரிங்க அண்ணி. ஓகே, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறமா கால் பண்றேன். சரி காயத்ரி, உடம்பு பார்த்துக்கோ. சரி, வச்சிடுறேன். ஓகே.